أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الله أكبر الله أكبر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخل الجنة الفردوس யா அல்லாஹ் இந்த குரானை கற்று அதன்படி நடக்கக்கூடியவர்களாக எங்களை நீங்கள் சந்தமாக்கி வைப்பாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த குரான் எங்களுக்கு இவ்வுலகிலும் கபரிலும் மறுமையிலும் ஒளிகாட்சியாக்கி வைப்பா அல்லாஹ். நம்ம இன்னைக்கு படிக்க போற சூரா சூரத்துல் பக்ராவுல 183லேருந்து 185வது ஆயாக்கள் மட்டும்தான், வசனங்கள் தான் படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? இது ஆயாவில் நமக்கு என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான்? நாம் எதற்காக நோன்பு நோக்கிறோம்? நாம் எதற்காக நோன்பு நோக்கிறோம்? நாம் ஏன் ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கிறோம்? இந்த 2 கேள்விக்குரிய பதிலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக இந்த 2 ஆயாவுல படிக்க போறோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم صيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما مهدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أياما أخرى وعلى الذين يطيقونه فدية طعام مسكينا ومن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى ومن والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخرى يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. அல்ஹம்துலில்லாஹ். சூரா அத்தியாயம் அல் பக்ரா பஸ்மாடு. இங்கே 183 185 மதினாவில் இறங்கின வசனங்க. ஓகே. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பயா அல்லாஹ் அல்லாஹ் அர் ரஹ்மான் பேரன் அர் ரஹீம் பேரன்பாளன். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். இது ஒரே ஆயா தான். நான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி மூணு மூணு சென்டென்ஸாக ஆக்கியாச்சு. ஒரே வசனத்தை 3 சென்டென்ஸ் ஆக்கியிருக்கேன். ஓகே. யா ஐயுஹல்லதி யா ஐயுஹா பிளஸ் அல்லதீன பிளஸ் ஆமனு பிளஸ் குத்திப பிளஸ் அலா பிளஸ் கும் பிளஸ் சியாம். யா ஐயுஹா அப்படிங்கிறது என்னது? அழைக்கும் வார்த்தை. யா ஐயுஹா ஓ. அல்லதி எத்தகையவர்கள், எவர்கள். ஆமனு ஈமான் கொண்டவர்கள். யா ஐயுகல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களேன்னு அல்லாஹ் கூப்பிட்றான். யா ஐயுகல்லதீன கஃபரு காஃபிர்களே நல்லா கூப்பிட்றான். யா ஐயுகல்லதீன ஊத்துல் கிதாப் என்ன வேதம் கொடுக்கப்பட்டவர்களே அப்படின்னு நல்லா இருக்கணும். ஸோ யா ஐயுகங்கிறது யா மூசா, யா ஐயுகன் நாஸ் மனிதர்களே அப்படின்னு அழைக்கலாம். சரியா? ஸோ இங்கே என்ன சொல்றான்? யா ஐயுகல்லதீன ஆமனு ஈமான் கொண்டார்களே. நம்ம ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். குத்திப கடமையாக்கப்பட்டது. குத்திப குத்திபோட ரூட் என்ன? கத்தப கடமையாக்கினான், கடமையாக்கப்பட்டான், என்ன கடமையாக்கின கத்தப கடமையானான். ஓகே. இப்ப குத்திப கடமையாக்கப்பட்டது. என்ன கடமையாக்கப்பட்டது? அலா மீது, கும் உங்கள் மீது, அலைக்கும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, அலைஹிம் அவர்கள் மீது, அலைனா எங்கள் மீது, அலைக்க உங்கள் மீது, என்ன உனக்கு ஒரு ஆளை குடிக்கும், அலைக்க உனக்கு. இப்ப அலைக்கும் நல்லா சொல்லியிருக்கான். உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட குத்திப அலைக்கும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது என்ன? அஸ்யாம். சியாமின் சுவாது ஸ்வா அஸ்யாம்
நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களே அழைச்சு என்ன சொல்றான்? உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, விதிக்கப்பட்டுள்ளது. குத்திபட விதிக்கப்பட்டுள்ளது, கடமையாக்கப்பட்டுள்ளது சொல்றான். 2வது என்ன சொன்னா? கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும். க பிளஸ் மா பிளஸ் குத்திப பிளஸ் அலா பிளஸ் அல்லதீன பிளஸ் மின் பிளஸ் கபிலி பிளஸ் கும். காம்னா போல, மா எது, கமா எது போல, குத்திப அலை கடமையாக்கப்பட்டது, அலா மீது, அல்லதீன எவர்கள், மின் இருந்து, கபலிக்கும் கபல்னா முன்னாடி, ஓகே, கும் கபலிக்கும் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. அல்லதீன மின் கபலிக்கும், அல்லதீன ஆமனு எவர்கள் ஈமான் கொண்டார்கள், அல்லதீன மின் கபலிக்கும் எவர்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்தார்களோ. அல்லதீனுங்கிறது அந்த இதோட சேர்த்து வரையில அந்த பேச்சலாயிரும். சரியா? எவர்கள் அல்லதீன மின் கபலி உங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ, நமக்கு முன்னாடி யார் யார் இருந்தாங்க? ஈசா நபி, ஈசா நபி கிறிஸ்டியன்ஸு. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள். அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாருக்குமே என்ன நல்லா சொல்றான்? எல்லாருக்கும் நான் கடமையாக்கினேன் இத நோன்பை. உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீதும் நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல். என்ன? கமா குத்திப அல்லல்லதீன மின்கம் உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல, அவங்க ரசூலுல்லாஹி வந்த வழி மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்த சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்தவர்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கான்? நோன்பு விதியாக்கியிருக்கான். சரி, அவங்க நோம்புனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம நோம்புறது பரவாயில்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் நோம்பு அந்த மகரிப் முடிச்சுட்டா என்ன தூங்கிட்டா அடுத்து கண்டினியூஸாக வைப்பாங்க. நமக்கு தான் கரெக்டாக நமக்கு வந்து அந்த டைமிங் வந்து கரெக்டாக நமக்கு இதத்து பண்ணியிருக்கு. சரியா? ஸோ முன்னாடி இருந்தவர்களுக்கும் நோன்பு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது நோன்பு வச்சிருக்கு, அதனால என்ன நோன்பு வைங்க. அதனால என்ன ஆகும்? லஅல்லக்கும் தத்தக்கும், இதுதான் மெயின். சரியா? லஅல்ல ஆகலாம், கும் நீங்கள், தத்தக்கும் இரையச்சம் உடையவர்களாக ஆவீர்கள். நீங்கள் இரையச்சம் கொள்வீர்கள். படாதது நீங்கள் இதன் மூலம் இரையச்சம் கொள்ளலாம். எதுக்காக அல்லாஹ் நம்மள நோன்பு வைக்க சொல்லிருக்கா? நமக்கு இரையச்சம் வரணும்னு தான். சரியா? ஸோ யாரு கேட்டாலும் எதுக்கு நோன்பு வைக்கணும்னா, ஏழையின் பசிய உணர்றதுக்கு. என்ன ஏழைகளுக்கு கடமை இல்லையா? ஏழைகளும் கண்டிப்பா நோன்பு வைக்கணும். யாருக்கு நோன்பு கடமை இல்ல? அது பின்னாடி பார்ப்போம். சரியா? நோன்புங்கிறது இறை அச்சத்தை உண்டாக்குவதுங்க. ஏழை பசியை உணர்வதற்கல்ல. இறை அச்சம் நமக்கு வரணும். ஏன்? இப்ப நான் நோன்பு வச்சேன்னா, நம்ம நோன்பு வைக்கிற ஒரு இபாதத்துக்கும் அல்லாஹ்வுக்கு உரியதுதான் நோன்பு. நோன்பு வச்சவங்க நோன்பு வச்சாங்கன்னு யார கன்ஃபார்ம் பண்ண முடியும்? யாராவது நம்ம நீங்க நான் சொல்ல முடியுமா? அவங்க நோன்பு வச்சிருக்காங்க. நமக்கு தெரியாம சாப்பிட்டா? தெரியாது. அ வீட்ல சமைச்சுக்கிட்டே இருக்காங்க பெண்கள். அப்ப பெண்கள் சமைச்சா சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுறது எவ்வளோ கஷ்டமா? கார்ல போயிட்டு இருக்க ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போட்டா கஷ்டமா? ஸோ நோன்புங்கிறது நோன்பு செய்த அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரிய சம்பந்தம். அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். நோன்பு வச்சாங்களா? வைக்கலையான்ட்டு. மத்தவங்க யாரும் சொல்ல முடியாது. ஸோ அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கான்னு உண்மையான நோன்பாளி 95% 98% யாரும் சாப்பிட மாட்டாங்க. சரியா? ஏன்? அல்லாஹ் பார்த்துக்கலாம். ஸோ அது என்னது? அதான் இறையச்சம். இந்த இறையச்சத்த நம்ம எல்லா இடத்துலயும் பயன்படுத்தணும். நம்ம எங்கே போனாலும் அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். எப்படி நோம்புல நம்ம தண்ணி குடிக்க மாட்டோமோ, சாக்லேட் சாப்பிட மாட்டோமோ, எதுவுமே சாப்பிட மாட்டோமோ, அதே மாதிரி நம்ம அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான்ங்கிறத என்ன பயத்தோடு எப்போதும் இருக்கணும். அதை அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதுக்காகத்தான் அல்லாஹ் நோம்பிக்கிறான். தொழுதா தெரியும். தொழுகையாளிம்பாங்க. இந்த சதக்கா குடுத்தா தெரியும். குர்பானி குடுத்தா தெரியும். என்ன ஹஜ் செஞ்சா தெரியும். ஓகே. ஆனா நோன்பு வைக்கிறது மட்டும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் உரியது. ஸோ எதுக்காக நோன்பு வைக்கிறோம்? தத்தகூன் இரையச்சம் கொள்வீர்கள் என்பதற்காக, தக்குவா அடைகிறதுக்காக தான் நம்ம 1 மாதம் முழுமையாக அல்லாஹ் நம்மள நோன்பு வைக்க சொல்லியிருக்கான். புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஐயாமம் மஹ்தூதாத். ஃபமன் கான மின்கும் மரீதௌ அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத் மின் ஐயாமின் உஹ்ரா வஅலல்லதீன யுதீகூன ஃபித்யத்துன் துஅமுன் மிஸ்கீனா. என்ன? சரி, நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிருக்கேன். சரியா? ஐயாமம், ஐயாமன் பிளஸ் மஹ்தூதாத் பிளஸ் ஃப பிளஸ் மன் பிளஸ் கான பிளஸ் மின் பிளஸ் கும் பிளஸ் மரீதன் பிளஸ் அவ் பிளஸ் அலா பிளஸ் சஃபரின்.
ஐயாம், யோம் சொல்றோம்னா நாள். ஐயாமன் நாட்கள். மஹ்தூதாத் இதோட ரூட் என்ன? இத்த. மஹ்தூதாத் எண்ணப்பட்டவை. ஓகே, அந்த நாட்கள் என்னது? அல்லாஹ் குறிப்பிட்ட நாட்கள் என்றான். ரமதான் மாதத்துல இந்த நாட்கள் மட்டும்தான் அப்படி 29 30 நாட்கள் தான் அப்படின்னு. இஸ்லாத்துல வந்து நமக்கு இன்னமே என்னது? வரையறுக்கப்பட்டு விட்டது. இத்தத் அதா மஹ்தூதாத் நல்லா சொல்றாங்க. எண்ணப்பட்டது, விதிக்கப்பட்டது, குறிப்பிட்ட நாட்கள் விதிக்கப்பட்டு விட்டது. நோம்பு நேரம் என்னது? என்னது? ஃபஜர் டு ஃபஜர் 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 வாங்க சொன்னது வந்து மஹ்ரிப் வரை. ஓகே, எல்லாமே இது இது செய்யக்கூடாது. தண்ணி குடிக்கக்கூடாது, பானம் சாப்பிடக்கூடாது, எதுவும் உணவு சாப்பிடக்கூடாது, மனைவி கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடாது. எல்லாமே டிஃபைன் நமக்கு. சரியா? நம்ம சமுதாயத்துக்கு தான் எல்லாமே டிஃபைன். தொழுகையா இவ்வளவு இப்படி 5 டைம்ஸ் இப்படித்தான் தொழுகணும், இத்தனை வக்கத்து தான் தொழுகணும். ஹஜ்ஜா ஆயில்ல ஒரு முறை. ஓகே, சதகாவா 2.5%. ஸோ இதுதான் எல்லாமே நமக்கு விதி குறிப்பிட்டதாக நம்ம வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வரையறுக்கப்பட்டு வச்சுட்டான். சரி, அதனால நமக்கு ரொம்ப அது ஈஸியாகவும் இருக்கு. ஸோ ஐயாமன் ஃபமன் ஃப எனவே, ஆனால் மண், ஆனால் மண் இங்க வந்து ஃபங்கிறது எனவே வரும், ஆனால் வரும். இந்த இடத்துல வந்து ஆனால் மண் யார் காண இருந்தார். எப்படி இருந்தார்? மின்கும் உங்களில், உங்களில் யார் மரீதுனா நோயாளி, நோயாளியாக யார் இருந்தாங்களோ, ஔ அல்லது அலா சஃபரின், அலானா மீது, சஃபர்னா பயணம், பயணத்திலோ என்ன, ஓகே, பயணத்திலோ அல்லது நோயாளியாகவோ இருந்தாலோ அவங்க என்ன செய்யணுமா? فإدة ف plus إدة plus من plus أيام plus أخرى plus وعلى plus و plus على plus الذين يطيقونه plus فدية plus طعام plus மிஸ்கீனா. ஃப எனவே, எனவே யார் உங்கள நோயாளியாவோ பயணத்தில் இருந்தாங்களோ, ஃப அவர் எனவே இத்தத் கணக்கிடப்பட்ட, மின் இருந்து, ஐயா மின் அந்த நாட்கள் இருந்து, எத்தனை நாட்கள அவங்க நோயாவோ சஃபராவோ இருந்தாங்களோ, உஹ்ரா மற்ற நாட்களில். அப்ப என்னது? மற்ற நாட்களில் அவர்கள் கணக்கிட்டு நோன்பு நோக்கட்டும். என்ன சொல்றான்? அந்த நீங்க ரமதான் மாதத்துல நீங்க வந்து அந்த நோன்பு நாட்கள் எங்க வந்து முடியாமையோ சஃபரா இருந்தா கணக்கிட்டு வச்சுட்டு இன்னொரு நாள்ல மற்ற நாள்கள்ல நோன்பு வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றா. உஹ்ரா. ஓகே, மேலும் அலாப்ல அலல்லதீன, அலா இன்னும் மீது, எது மீது? அல்லதீன எத்தகையவர் எவர்கள் யுத்தீக்கூன, யுத்தீக்கூன சிரமப்படுகிறார்கள். ஹூனா அதற்கு, எதற்கு? அந்த நோன்பு வைக்கிறதுக்கு. சரியா? யார் நோன்பு வைக்கிறதுக்கு சிரமப்படுறாங்களோ, ஃபித்யத்துன் அவங்க பிரிக்க வேணாம். இது ஃபித்யத்துனா ஃபித்யான்னு சொல்றோம்ல, பரிகாரம். பரிகாரம் கொடுத்துக்கிறட்டும். யாரும் நோன்பு வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்க வந்து ஃபித்யா கொடுக்கணும். என்ன ஃபித்யா? தாம் உணவு. யாருக்கு? மிஸ்கீன், ஒரு மிஸ்கீனுக்கு, ஒரு நோம்புக்கு ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுக்கட்டும் நல்லா சொல்றான். சரியா? யாருக்கு முடியலையோ, யார் சஃபர்ல இருக்காங்களோ அவங்க கணக்கிட்டு இன்னொரு நல்ல நோத்துக்கிட்டோம். அப்படி யார் வந்து சிரமப்படுறாங்களோ, ஓகே, அவங்க என்ன பண்ணட்டும்? ஒரு ஃபித்யா கொடுத்துக்கிட்டோம், ஒரு மிஸ்கினுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது என்னாச்சுன்னா மக்களுக்கு ஒரு இதாயிருச்சு. யாரெல்லாம் சிரமமா இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விரும்பியவங்க நோன்பு வச்சுட்டாங்க. கஷ்டம்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்னாச்சு? மிஸ்கின்க்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வருது. ஃபமன் தத்தவ பார்ப்போம் நெக்ஸ்ட். ஃபமன் தத்தவ ஹைரோ ஃபஹுவ ஹைருல்லஹு. ஃப எனவே எனினும் மண் தத்தவ, தத்தவனா உபரியாச்சுகிறது, உபரியாக செய்வார். ஹைரன் நன்மை. ஃப யாரு உபரியாக நன்மை செய்வாரோ, ஆகவே அது ஹுவனா அது, ஹைர் நன்மை, லஹு அவருக்கு, லக்கும் உங்களுக்கு. ஓகே, லகுன்னா அவருக்கு, அவருக்கு அது நல்லதுதான். இப்போ ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு, இது முன்னாடி உள்ள ஆயத்தோட ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாங்கல்ல, இப்போ 2 மிஸ்கினுக்கும் கொடுக்கலாம். ஸோ இன்னும் பெரிய நம்ம நன்மை செஞ்சா அதுவும் அல்லாஹ் அவங்களுக்கு நன்மை தான். சரியா? எனினும் எவரேனும் உபரியாக எக்ஸ்ட்ராவா நன்மை செஞ்சாலும் அதுவும் அவருக்கு நன்மை தான். ஓகே, அன் தசுமு ஹைருல் லக்கும். வ பிளஸ் அன் பிளஸ் தசுமு ஹைருல் பிளஸ் லக்கும், ல பிளஸ் கும். வ இன்னும், அன் ஆல்
தசுமு நீங்கள் நோன்பு நோற்றீர்கள். ஆனா அன்தசுமுன நீங்கள் நோன்பு நோற்றீர்கள் ஆனால், புரியுதா? அந்த ஆல் அன்தசுமு நீங்கள் நோன்பு நோற்றீர்களானால் ஹைருல் சிறந்தது, ஹைருல்லக்கும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். புரியுதா? ஸோ நீங்க விட்டுட்டு ஃபித்யா கொடுக்கறத விட நீங்க நோன்பு நோட்டு தான் நல்லது. இன் குந்தும் தலமுன், இன் பிளஸ் குந்தும் பிளஸ் தலமுன், இன்னா ஆல், குந்தும் நீங்கள் ஆகிவிட்டீர்கள், தலமுன் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களா. தாளமுன்னா அறிவீர்கள், அலம அறிந்தான். ஓகே. தாளமுன் இந்த குந்தம் என்னது, காண ஆகிவிட்டான், குந்தும் நீங்கள் ஆகிவிட்டீர்கள். ஸோ இன் குந்தும் தாளமுன் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்க தான் நோன்பு வைப்பீங்க. சரியா? அன் தசூமு ஹைருல்லக்கும் நீங்க நோன்பு வைக்கிறது சிறந்ததுன்னா நீங்க உபரியா நீங்க வந்து ஃபித்யா கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க தான் நோன்பு வைப்பீங்கன்னு நல்லா சொல்றான். புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ தாயாவில் என்ன சொல்றா, இங்க வந்து யார் வந்து இதாவோ நோய்வாய்ப்பட்டோ அல்லது சஃபர்ல இருந்தோ அந்த நாட்களை எண்ணி என்ன இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் யாரு கஷ்டமா இருக்கோ அவங்க வந்து ஒரு மிஸ்கின்க்கு சாப்பாடுங்க. இல்ல மிஸ் நீங்க இன்னும் ஒரு மிஸ்கின்ல 2 மிஸ்கின்க்கு சாப்பாடு இன்னும் நிறைய கொடுக்க நினைச்சாலும் கொடுங்க. ஆனா நீங்க நோன்பு வச்சா தான் உங்களுக்கு நல்லது. நீங்க அதை நோன்போட அருமையை தெரிஞ்சா நோன்போட அருமை எவ்வளவுன்னு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு வைக்கிறதுனால ஆட்டோஃபேஜின்னு சொல்றாங்க. ஆட்டோஃபேஜின்னா என்ன தெரியுமா? 12 to 14 ஹவர்ஸ் அப்புறம் அதுக்கு மேலேலாம் வச்சா சாப்பிடாம எம்டி ஸ்டமக்கோடு இருந்தால் உடம்புல உள்ள இதெல்லாம் ரீஜெனுவேட் ஆகுது. சரியா? டெட் செல்ஸ் எல்லாம், இறந்த செல்கள்லாம் வெளியே போகுது, புது செல்கள்லாம் உருவாகுதுன்னு இப்போ சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அதனால சுரப்பிகள்லாம் நல்லா சுரக்காத என்னது தைராய்டு சுரப்பி எல்லாம் சுரக்குது. ஸோ அதெல்லாம் எல்லாம் உடம்புக்கு நன்மையைத்தான் பாதிக்குது. எல்லாம் நன்மையைத்தான் நமக்கு நடுவான். சரியா? இப்போ சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க நம்ம அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக வைக்கிறோம். ஆனால் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. நம்ம நோன்பு வைக்கிறோம் நம்ம உடம்பு கெட்டு போகும்னு நினைக்கக்கூடாது. பார்த்தீங்களா? இதை சயின்ஸ் படியாக தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சொல்வதெல்லாம் நன்மைக்கு தான் நம்ம பண்ணணும். சரியா? இன் குந்தும் தஅலமூன். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஷஹ்ரி அடுத்த லைன் பாப்பா. ஷஹ்ரி ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். அதே மாதிரி இதையும் பிரிச்சுட்டேன். ஷஹர் ஷஹர் பிளஸ் ரமதான் பிளஸ் அல்லதி உன்சில பிளஸ் ஃபீ பிளஸ் ஹி பிளஸ் அல் குர்ஆன் பிளஸ் ஹுதா பிளஸ் லீ பிளஸ் நாஸ். ஷஹர் ஷஹர்னா மாதம், ஷஹர்னா மாதம், ரமதான், ஷஹ்ரி ரமதான் ரமதான் மாதத்தில், அல்லது எத்தகையது அந்த மாதம் எத்தகையது எப்படிப்பட்டது, உன்சில அருளப்பட்டது. எப்படி அருளப்பட்டதாம்? ஃபீஹி என்ன அருளப்பட்டது? ஃபீஹி அதில் தான். என்ன ஃபீஹி ஃபீனா இல் எதில் அந்த ரமதான் மாதத்தில் அல் குர்ஆன் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. சரியா? என்ன இறக்கப்பட்டது? ரமதான் மாதத்தில் என்ன இறக்கப்பட்டது? குர்ஆன் இறங்கப்பட்டது. ஹுதா அது எப்படிப்பட்டது? வழிகாட்டி. ஓகே. யாருக்கு? லின்னாஸ் மனிதர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி. ஷஹ்ரி ரமதான் அல்லது ஷஹ்ரி ரமதான் எப்படிப்பட்டதுன்னா அல்லது உன் சில ஃபீஹில் குர்ஆன் அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. புரியுதா? அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. பையினாத்தின் பிளஸ் பையினாத்தின் பிளஸ் மினல் பிளஸ் ஹுதா பிளஸ் வல் ஃபுர்கான் இன்னும் பையினாத் பையினாத் தெளிவான சான்றுகள், பையினாத் மின் இருந்து அல் ஹுதா அது நேர்வழி இருக்கிறது. சரியா? வ இன்னும் அல் ஃபுர்கான் அது தெளிவா ஃபுர்கான் ஃபுர்கானா ஃபரக்கன பிரித்தான், பிரித்தல், பிரித்தான். ஓகே. அல் ஃபுர்கான் பிரித்தது. என்னத்தை பிரித்தது? அல் ஃபுர்கான் நன்மை தீமைகளை பிரிக்கக்கூடியது. எது நன்மை எது தீமைங்கிறது பிரிக்கக்கூடிய நமக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது. அதான் அல் ஃபுர்கான். ஃபுர்கான்ங்கிறது நன்மை தீமைகளை பிரிப்பது. சரியா? குர்ஆனோட இன்னொரு பேர் என்னது? ஃபுர்கான். ஓகே. நன்மை தீமைகளை பிரிப்பது. அல் ஹுதா நேர்வழி. ஓகே. பையினாத் இதெல்லாம் குர்ஆனோட பேர். தெளிவான சான்றுகள்.
ஓகே. ஸோ இந்த தெளிவான சான்றலை கொண்டதாகவும் நேர்வழி காட்டியதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமாகவும் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எப்ப? சஹ்ரி ரமதான். சஹ்ரி ரமதான்ல ரமதான் மாதத்தில் இறக்கப்பட்டது. புரியுதா? ஸோ சஹ்ரி ரமதான் மாதத்துல இறக்கப்பட்டதுனால தான் அந்த பெருமையை கொள்வதற்காகத்தான், அந்த பெருமையை புகழக்கூடதுக்கு நம்மளை அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்றான். அது அடுத்தால என்ன சொல்றான் பாருங்க. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ரு ஃபல்யசும்ஹு. ஃப ப்ளஸ் மன் ப்ளஸ் ஷஹித ப்ளஸ் மின் ப்ளஸ் கும் அஷ்ஷஹ்ரு ப்ளஸ் ஃப ப்ளஸ் அல்யௌம் ப்ளஸ் ஹூ. ஆகவே ஆகவே யார், மன் யார், ஷஹித அடைந்தார். என்ன அடைந்தார்? மின்கும் உங்களில் யார் அடைந்தாரோ. எது ஷஹிதைக்கு இன்னொரு வார்த்தை என்ன? மீனிங் அடைந்தார். யார் அடைந்தாரோ எதை? ஷஹ்ரே அம்மாதத்தை. எம்மாதத்தை? ரமதான் மாதத்தை. யார்? ரமதான். ஃபமன் ஷஹித யார் அடைந்தாரோ மின்கும் உங்களில் எதை? ஷஹ்ரே அம்மா ரமதான் மாதத்தை, அம்மாதத்தை அடைந்தாரோ ஃபல் எசும் ஃப பிளஸ் எல் எசும் ஹூ. எனவே நோர்க்கட்டும். இது வந்து கமெண்டிங் என்ன? நோர்க்கட்டும். அல் எசும் ஹூ எதை? நோன்பை. நோன்பை அவர் நோற்கட்டும். யார் ரமதான் மாதத்தை அடைந்தார்களோ அவர்கள் நோன்பை நோற்கட்டும் எல்லாம் சொல்றான். ஸோ யார் இது ரமதான் மாதத்துல தான் குர்ஆன் இறங்குச்சு. அதற்காகவே அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த மாதத்தை அடைந்தவர்கள் எல்லாம் என்னது? நோன்பு நோற்கட்டும் அப்படின்னு சொல்றான். ஸோ யார் யாரெல்லாம் நோன்பு வைக்கணும்? எல்லாரும் நோன்பு வைக்கணும். யார் சஃபர்ல இருக்காங்களோ, யார் நோயாளியா இருக்காங்களோ அவங்க தான் நோன்பு வைக்கக்கூடாது. அடுத்து பெண்கள்ல மாதவிடாக்கும் பெண்களும் என்ன தீரா இது பிரசவத்தை தீட்டு பெண்களும் நோன்பு வைக்கக்கூடாது. அதுக்கும் நாட்கள் எண்ணப்பட்டது தான். சரியா? ஸோ அது யார் யாருக்கு எத்தனை நாள், 7 நாளா 5 நாளா அது பார்த்து அது நோன்பு நோன்பு வைக்கணும், நோன்பு விடணும். நோன்பு வைக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நமக்கு பீரியட் வந்துட்டாலும் சரி, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பீரியட் வந்தாலும் அந்த நோன்பு திருப்பி எடுத்து வைக்கணும். மாதிரி சகர் நேரம் நமக்கு கிளியர் ஆயிடுச்சாக்கு என்னென்ன சஹர் வச்சுட்டு திருப்பி கூட குளிச்சுட்டு பஞ்சம் தொடரணும். சரியா? ஸோ அது 5 நிமிஷம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பகலில் சஹர் நேரத்தில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. நம்ம அடுத்தது வைக்கணும். ஓகேயா? அதே மாதிரி பிரசவ தீட்டுக்கணும் 40 நாள் 30 நாள் அப்படிலாம் இல்லாமல் எத்தனை நாள் அதில் வந்துச்சு நிற்குதோ அதுக்கு பிறகு நம்ம நோன்பு வைக்கணும். நம்மள நிறைய பேர் இந்த தவறுகளை செய்கிறோம். சரியா? 40 நாளும் நோன்பு வைக்காமல் இருந்துடும். இப்போ 1 மாதம் முழுக்க நோன்பு வைக்காமல் இருந்துடும். 40 நாளும் தொழுகாமல். அப்படி கிடையாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 10 நாளா 5 நாளா 20 நாளா 10 நாளா அது பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கேற்றாப்புல வைக்கணும். அதே மாதிரி நோன்பு நாட்களில் நோன்பு தான் உடனுமே ஒழிய, நோன்பையும் தொழுகையும் தான் உடனுமே ஒழிய, குர்ஆன் ஓதுறது திக்ரு செய்கிறது இதெல்லாம் கண்டிப்பா பெண்கள் செய்யணும். தெரியுமா? சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ மாதவிடாய் பெண்கள் வந்து என்னென்ன செய்யக்கூடாது? நோன்பு நோக்கக்கூடாது, இது தவாப் செய்யக்கூடாது, கணவன் மனைவியோட சேரக்கூடாது. இது இந்த 3 தானே ஒழிய நமது தொழு இது திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, குர்ஆனை தொடுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? கண்டிப்பா செய்யணும். அடுத்து என்ன? ஃபமன் வமன் கான மரீதம் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் உஹ்ரா. இப்போ வ ப்ளஸ் மன் கான அதே முன்னாடி படுத்ததே தான், அதே தான். வ ப்ளஸ் மன் ப்ளஸ் கான ப்ளஸ் மரீதன் ப்ளஸ் ஒவ் ப்ளஸ் அலா ப்ளஸ் சஃபரின் ப்ளஸ் ஃப ப்ளஸ் இத்தத்து ப்ளஸ் மின் ப்ளஸ் ஐயாமின் உஹ்ரா. வ இன்னும் மன் எவர் காண இருப்பார். என்ன? மரிதன் யார் நோயாளியாக இருக்கார்களோ, அமன் காண மரிதன் யார் நோயாளியாக இருக்கிறார்களோ, அவ் அல்லது அலா மீது சஃபரின் பயணத்தின் மீது இருக்கிறார்களோ என்ன? ஃப எனவே இத்தத்து அவர்கள் நோன்பை எண்ணிக்கொள்ளட்டும். எத்தனை நோன்பு விட்றாங்களோ பயணத்தினாலேயோ நோயால அவங்க எண்ணிக்கிட்டு மின் ஐயாமின் உஹ்ரா. ஐயாம் அந்த நாட்கள், உஹ்ரா மற்ற நாட்கள். நோன்பு முடிஞ்சு ரமதான் முடிஞ்ச பிறகு அடுத்த நாட்களா எத்தனை நாட்கள் விட்டாங்களோ அதை பின்னொரு நாட்களில் நோக்க வேண்டும். சரியா? யுரீதுல்லாஹு பிக்கும் யுஸ்ரா வலா யுரீது பிக்கும் உஸ்ரா. சுப்ஹானல்லாஹ். யுரீது யுரீது பிளஸ் அல்லாஹ் பிளஸ் பி பிளஸ் கும் பிளஸ் அல் யுஸ்ரா பிளஸ் வ பிளஸ் ல யுரீது பிளஸ் பி பிளஸ் கும் பிளஸ் உஸ்ரா.
யுரீது நாடுகிறான். யாரு? அல்லாஹ். அல்லாஹ் நாடுகிறான். பி கொண்டு, எதை கொண்டு? இந்த நோன்பை கொண்டு. உங்களுக்கு இந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு என்ன நாடுகிறான்? யுஸ்ரா, இலகுவானது தான் நாடுகிறான். உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்றான், உங்களுக்கு இலகுவானது தான் சொல்றான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த நஃப்ஸுக்கும் அது தாங்க முடியாத கஷ்டத்தை நான் தர்றது இல்லைன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நம்ம தான் தாங்க முடியல, கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்றோம். இல்ல, யுரீதுல்லாஹு பிக்கும் யுஸ்ரா. ஓகே. ஸோ அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதைத்தான் நாடியிருந்தேன். பீனா கொண்டு, எதை கொண்டு? இந்த நோன்பை கொண்டு. அல்லாஹ் இலகுவானதை தான் இருக்கிறான். உங்களுக்கு முடியாம இருக்கையிலையோ, சஃபர்ல இருக்கையிலையோ உங்களை கஷ்டப்படுத்த இல்லை அல்லாஹ். வலா, இன்னும் லா யுரீது, அல்லாஹ் நாடமாட்டான். என்ன நாடமாட்டான்? பி கொண்டு, இதை நோன்பை கொண்டுக்கும் உங்களுக்கு உஸ்ரா, சிரமத்தை. யுஸ்ராவும் உஸ்ராவும் ஆப்போசிட். எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா, இவங்களும் ஈஸியாக சொல்லிடுவாங்களா யுஸ்ராங்கிறது. உஸ்ரா ஐன் தான் நமக்கு வராது, அது கஷ்டமாக தான் சொன்னோம். உஸ்ரா, ஸோ இது வந்து கஷ்டமானது, சிரமம்னு வச்சுக்கிறீங்க. இப்போ யுஸ்ரா. ஸோ யுரீதுல்லா பிக்கும் யுஸ்ரா வலா யுரீது பிக்கும் யுஸ்ரா. அல்லாஹ் நமக்கு நன்மையைத்தான் நாடுகிறான். என்ன? சரியா? நமக்கு கஷ்டத்தை தரவில்லை. நம்ம சொன்ன மாதிரி எவ்வளோ இப்போ சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, நோன்பு வைங்க, இட்ஸ் வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த்துன்னு. எவ்வளோ நன்மையானது, உடம்புக்கு நன்மையானதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாம் சொல்கிறான், அதனால நம்ம வைக்கிறோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். வலி வலி துக்குமிலுல் இத்தத்து வலி துக்கப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும். வ பிளஸ் லி பிளஸ் துக்குமில் பிளஸ் இத்தத் பிளஸ் வ பிளஸ் லி பிளஸ் துக்கப்பிர் பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அலா பிளஸ் மா பிளஸ் ஹதா பிளஸ் கும். வ இன்னும், மேலும். லி துக்குமில், துக்குமில்னா கமல, கமலன்னா முழுமைப்படுத்தினான். கமல, கமலனானது முழுமைப்படுத்தினான். துக்குமிலு, முழுமைப்படுத்துங்கள், நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். இத்தத், எதை? நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள். நோன்புல எத்தனை நாளை விட்டீங்களோ அதை வந்து முழுமைப்படுத்துங்க. எல்லாம் ஈஸின்னு சொல்லிட்டு அதுக்காக சும்மா விடலை. சரியா? நீ நோம்புல விட்டியா, அதை திருப்பி வை. சரியா? இல்லாட்டா ஒரு மிஸ்கின்க்கு சாப்பாடு கொடு. சரியா? அதை ஈத்தத்தை வந்து குறிப்பிட்ட நாட்களை பூர்த்தி பண்ணுங்கள். வழி தூக்கு மேலே ஈத்தத் வழி துக்கப்பிர். வ இன்னும். லி இக்கு துக்கப்பிர், பெருமைப்படுத்துங்கள். யா, தக்பீர், தக்பீர் சொல்லுங்கன்னு சொன்னோம்ல, அதான் துக்கப்பீர், பெருமைப்படுத்துங்கள். அக்பர். ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? அக்பர். துக்கப்பீர், தக்பீர். லீ துக் லீ துக்குபீர், நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். யாருக்கு? அல்லாஹ். அல்லாஹுக்கு தக்பீர் சொல்லுங்க, அல்லாவை பெருமைப்படுத்துங்க. அலா மீது, மா இதை, ஹதாக்கும், ஹதானது நேர்வழி, உங்களை நேர்வழிப்படுத்தினான் இல்லையா, அந்த மகத்துவத்துக்காக நீங்க நோன்பு வைத்து என்ன என்ன தக்பீர் செய்யுங்க. அல்லாஹ்க்கு என்ன, இப்போ அல்லாஹ்வின் புகழ் மகத்துவத்தை நீங்கள் போற்றி பெருமைப்படுத்துங்க. நான் உங்களுக்கு நேர்வழி காட்டினார். சரியா? வலஅல்லக்கும் தஷ்குரூன். இன்னும் லஅல்ல, ஆகலாம், நீங்கள் தஷ்குரூன், ஷுக்கூர் சொல்றோம்ல, அதான் தஷ்குரு, நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள். நீங்கள் இதனால நன்றி செலுத்துவராக ஆகலாம். புரியுதா? அல்லாஹ்வுக்கு தக்பீர் சொல்லாது, அல்லாஹ் புகழ்றதுனால நம்ம என்னது? அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம், நமக்கு கொடுத்த எல்லா நிகமத்துக்களுக்கும். சரியா? இவ்வளோ ஒரு குரானை நமக்கு இறக்குனதுக்காக நம்ம அல்லாஹ் நன்றி சொல்லணும். நன்றி நன்றி சொல்பவர்களாக நம்மளை ஆகலாம். அதனால நம்ம கண்டிப்பாக திக்ர் செய்யணும். எல்லா வழிபாடுகளுக்கு பிறகு கண்டிப்பாக திக்ர் செய்யணும். நம்ம ஹதீஸ்ல படிப்போம். புரியுதா? ஸோ இந்த 2வது ஆயா வந்தோடனேயே மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? வமன்கான வமன் ஷஹித மின்கும் ஷஹ்ரி ஃபல்யசும்ஹு, யாரெல்லாம் அந்த மாதத்தை அடைந்தார்களோ அவரெல்லாம் என்ன நோன்பு நோக்கணும்னு சொன்னோன்னே, அப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? விரும்பினவங்க விரும்பாதவங்க என்ன பண்ணிட்டாங்கல்ல, அதெல்லாம் இங்கே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த இந்த ஆயா வந்தோடனே. ஓகே, ஹதீஸ் நல்லா கிளியராக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம அந்த ரமதானை பெருமைப்படுத்துவதற்காகத்தான், நம்ம அந்த ரமதான்ல நமக்கு குர்ஆன் கிடைச்சதற்காக, அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் நாம் நம் ரமதான் மாதத்தில்
நோன்பு நோக்கிறோம். இப்ப புரிஞ்சுச்சா? எதுக்காக நோன்பு வைக்கிறோம்? தக்வாவை அடைவதற்காக, தக்வா கிடைக்கிறதுக்காகவும், ரமதான் மாதம் நமக்கு குர்ஆன் வந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வதற்காகவும், ரமதான் மாதத்தில் நாம் நோன்பு நோக்கிறோம். புரியுதா? சரி. அடுத்து நம்ம ஹதீஸ் பார்ப்போமா? தஃப்சீர் இப்னு கஸீர். நெறைய ஹதீஸ் இருக்கு. பார்க்கலாம். நோன்பு நோற்கும் கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாம கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். நம்பிக்கை கொண்டோர் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் நோன்பு விதிக்கப்பட்டது போல, இப்போவும் உங்களுக்கு விதிக்கப்பட்டது. நீங்கள் எதுக்கு? இறை எச்சம் கொள்வதற்காக. இந்த உம்மாவின் நம்பிக்கையாளரை விடுத்து அல்லாஹ் நோன்பு நோற்குமாறு கட்டளையிட்டான். அதாவது உணவு, பானம், தாம்பத்திய உறவு இவற்றிலிருந்து விலகி உயர்ந்த அல்லாஹ்வுக்காக மட்டுமே உண்மையான எண்ணத்துடன் தவிர்க்குமாறு கட்டளையிட்டான். இது நம்ம நான் முஸ்லிம்ஸ்லாம் பேச சொல்லணும். ஏன்னா அவங்களோட நோன்புன்னா வேற மாரி இருக்கும். தண்ணி குடிப்பாங்க, பால் சாப்பிடுவாங்க, பழம் சாப்பிடுவாங்க, சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டாங்க. சில பேரு தண்ணியும், பால் மட்டும் குடிப்பாங்க. இரவுல மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம நோன்பு எப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து நம்ம நம்மளோட நான் முஸ்லிம் நண்பர்களோடயும் நம்ம ஷ் ஷேர் பண்ணிக்கணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஏனெனில் நோன்பு ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தி, அவற்றின் கலக்கக்கூடிய தீமையிலிருந்து அவற்றின் நடத்தையிலிருந்து அவற்றை தூய்மைப்படுத்துது. ஒருத்தர் நோன்பு வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் தவறு செய்றது. ஏன்னா, அது உள்ளத்தை தூய்மைப்படுத்துது. புரியுதா? முஸ்லிம்களுக்கு முன்னிருந்தவர்கள் நோன்பு விதித்தது போல, அவர்களுக்கும் நோன்பு விதித்ததாக அல்லாஹ் குறிப்பிட்டான். நமக்கு மட்டும் தான் நோன்பு கிடையாது. நமக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கும் என்ன அல்லாஹ் நோன்பு வச்சிருக்கான், நோன்பு விதித்திருக்கான். மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகும். யார் உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்களோ, அவங்களுக்கும் நான் இது மாரி நோன்பு குடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அவர்கள் இது முதல் முன்மாதிரியாக இருந்தனர். எனவே முந்தைய சமுதாயங்களை விட இந்த கடமை அவர் மீது கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதாகும். என்ன? சரியா? அப்புறம் இது உள்ளத்த சுத்தப்படுத்துகிறதுக்கு பாருங்களேன், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "இளைஞர்களே உங்களில் யார் திருமணம் செய்ய வசதி படைத்தவரோ, அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். யாரால் முடியவில்லையோ, அவர் நோன்பு நோற்கட்டும். ஏனெனில் அது அவருக்கு ஒரு கேடயமாக இருக்கும்." பாருங்களேன், ஒரு திருமணம் செய்ய முடியாட்டா, நீங்க நோன்பு வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ அது எவ்வளவு உள்ளத்தையும், உடம்பையும் சுத்தப்படுத்துதுன்னு பாருங்க. ஸோ சூரத்துல் மாயிதால அல்லாஹ் சொல்றான், "உங்களில் ஒவ்வொரு லிகுல்லி ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜ்." அப்படின்னா, லிகுல்லி ஒவ்வொரு ஜஅல்னா மின்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சட்டத்தையும் தெளிவான ஷிர ஷரியத் சொல்றோம்ல, இதுதான் ஷரியத் தான். ஷரியத்தையும் ஒரு மின்ஹாஜ் தெளிவான வழியிறுத்தலுன்னு அல்லாஹ் சொல்றான். வலவ் ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி இருந்தால் லஜஅல்ல லக்கும் ம் நான் ஏற்படுத்தியிருப்பேன் உம்மத்தம் வாஹிதா ஒரே சமுதாயமாக நான் ஏற்படுத்தேன். உம்மத்தம் வாஹிதா வலக்கின் ஆனால் லி எவ்வளவுக்கும் ஃபீமா ஆத்தாக்கும் ஆனா நான் நீங்க உங்களுக்கு கொடுத்ததமா ஆத்தாக்கும் லி எவ்வளவுக்கும் நீங்க உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டத்தை ஒவ்வொரு என்ன சட்டத்தையும் விதியையும் இருக்கிறான். என்ன அப்படின்னா அ ஈசாவ ஃபாலோ பண்ணவங்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்த ஃபாலோ பண்ணவங்களுக்கு வேற சட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேற சட்டம். நம்ம ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த ஃபாலோ பண்றவங்களுக்கு நமக்கு வேற சட்டம். இதுதான் அல்லாஹ் சொல்றான். ஓகே. எனவே ஃபஸ்தபீகு கைராத். எனவே நீங்கள் நன்மையான காரியங்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. நல்ல வார்த்தை பாருங்க. ஃபஸ்தபீகு கைராத். நல்ல காரியங்கள நம்மள முந்திக் கொள்ளணும். சரியா? நோன்பு உடலை தூய்மைப்படுத்தி ஷைத்தானின் பாதையிலிருந்து தடுக்குது. இது எல்லா ஹதீஸ்லயும் வருது. சரியா? அல்லாஹ் நோன்பு குறிப்பிட்ட எண்ணிக்கையான நாட்களில் கூறுகிறான். அதனால உங்கள் உள்ளங்களுக்கு கடினமாகாமல், அவற்றின் உறுதியையும், பொறுமையும் பலவீனப்படுத்தாமல் இருக்கும். எதுவுமே ஷெட்யூல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓகே இதான் செய்யப்போறோம் அப்படின்னு. ஸோ ரமதான் மாதத்துல 29, 30 நாள் நம்ம நோன்பு வைக்க போறோம். அவ்வளோதான். ஃபிக்ஸ்டு. ஃபஜர் டூ மஹ்ரிப் வர ஃபிக்ஸ்டு. ஸோ இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வில் ப்ரோகிராம் அவர் பிரெயின். பசிச்சா நோன்பு வச்சுருக்கேன். உனக்கு சாப்பாடு கிடைக்காது. அவ்வளோதான். ஸோ இது நம்ம இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிட்டோமாக்கும் நம்மளோட என்னது நமக்கு நமக்கு என்னது என்ன செய்யாது? கண்டிப்பா வந்து பழகினாம, உள்ளங்களுக்கு கடினமாகாமலும், உறுதியையும், பொறுமையும் குடுக்கும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இஸ்லாத்துல எல்லாமே வந்து நமக்கு 5 நேர தொழுகை இப்படித்தான் தொழணும். ந நோன்பு இப்படித்தான் வைக்கணும். ஓகேயா? அ சரியா? அ எல்லாரும் எங்க வாழ்ந்தாலும் நோன்பு இப்படித்தான் வைக்கணும். நோ தொழுகை இந்த நேரத்துல தான் தொழுகணும். சரியா? ஜக்காத் இவ்வளோ 2.5% தான் குடுக்கணும். அப்படின்ற ஹஜ்ஜு என்ன வாழ்க்கையில ஒரு முறை பண்ணணும். அப்படிங்கிறத எல்லாத்தையும் அல்லாஹ் தெளிவாக அல்லாஹ் வரையறுத்து கூறியிருக்கிறதுனால, இது வந்து நமக்கு உள்ளங்கள்ல உறுதியாகவும், என்ன
உறுதியையும் பொறுமையும் கொடுக்குது, கடினமாகாமல் பலவீனப்படாமல் இருக்க வைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நோன்பின் பல்வேறு நிறைகள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, அஷுரா நோன்பு நோக்கும் நாளாக இருந்தது. ரமதான் நோன்பு கடமையாகப்பட்ட போது அப்புறம் விரும்பிய நோன்பு நோட்டுனா விரும்பாத நோன்பு நோக்கவில்லை. சரியா? அலல்லதீன எத்தீக்கூன ஃபித்யத்துன் தாமுன் மிஸ்கீனா. நோன்பு நோக்க சிரமப்படுபவர்கள், நோன்பு நோக்க ஒரு ஏழைக்கு உணவளிக்கவன் சொன்ன இந்த ஆயா வந்தோடனே என் ஆரம்பத்தில் விரும்பியவர் நோன்பு நோற்றார்கள், விரும்பாதவர் நோன்பு நோக்காமல் இருந்தாங்களாம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வேலைக்கு உணவளித்தலாம். முவாத் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்காங்க. புகாரில் பதியப்பட்டிருக்கு. எப்படி? ஏன்னா அலல்லதீன யுத்தீக்கூனன்னு சொல்லிட்டாங்கல்ல, யாருக்கு சிரமப்படுறீங்களோ அவங்கெல்லாம் அப்படிங்கன்னா எல்லாருமே விட்டுட்டாங்க. அப்புறம் அடுத்த ஆயா வந்து அப்படின்னா பவன் தத்தா ஹைரும் என்ன அது மாதிரி ஒரு இலைக்கு அதிகமாக சாப்பாடு கொடுத்தாலும் சரி, என்ன அது அவங்களுக்கு நல்லது. வன் தசூமு ஹைருல்லக்கும் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹரு ஃபல் யசூமுக்கு. ஆனால் அடுத்த ஆயாவில் என்ன வந்துச்சு? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹரு ஃபல் யசூமு. யார் ரமதான் மாதத்தின் இரவில் பிறை பார்க்கிறாரோ அவர் தன் வீட்டில் நோன்பு நோற்கட்டும் வந்தன. அந்த வசனத்தை அப்படியே மாற்றி என்னாச்சு? நோன்பை முறிக்காம ஃபித்யா பண்ணாம அது வயதானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் மட்டும்தான் உரியதுங்கிற மாதிரி சஃபர் பண்ணுறவங்க, வயதானவருக்கும் நோயானவருக்கு மட்டும்தான் ஃபித்யா கொடுக்கும், மற்ற எல்லாருக்கும் கிடையாது. சரியா? அதான் மாத்திருச்சு. ஸோ ரமதான் மாதத்தின் சிறப்பும் அதில் திருக்குரான் அருளப்பட்ட அல்லாஹ் மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தை சிறப்பித்தான். மகத்தான குரானை அருள்வதற்காக அந்த மாதத்தை தேர்ந்தெடுத்தான். இதை போல் நல்லா கவனிங்க, அனைத்து இறைவேதங்களையும் நான் நபிமார்களுக்கு அறிஞான். எந்த மாதம் சொன்னா? ரமதான் மாதம். இதை இமாம் அகமது அறிவிக்கிறாரு. வசீலா பின் அவரும் சொல்றாங்க அலிலா தலாமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுறாங்களாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஏடுகள் ரமதான் மாதத்தின் முதல் இரவில் இறக்கப்பட்டது. சரிங்களா? சுஹூஃபு இருக்குதுல, சுஹூஃப் இப்ராஹிம் இருக்குதுல, அவங்களுக்கு கொடுத்த ஏடுகள் என்னது? ரமதான் மாதத்தின் முதல் இரவில் வைக்கப்பட்டது. தௌராத் ரமதான் மாதத்தின் 6வது இரவில் இறக்கப்பட்டது. இன்ஜீல் ரமதான் மாதத்தின் 13வது இரவில் இறக்கப்பட்டது. அல்லாஹ் குரானை ரமதான் மாதத்தின் 24வது இரவில் அல்லான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரியா? இது இமாம் அஹ்மத் பதிவு செஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். குரான் வந்து ரமதான் மாதத்தின் 24வது இரவில். ரமதான் மாதம் இவ்வளவு சிறப்பான மாதம் பாருங்க. எல்லாமே எல்லா ஹோலி புக்குமே அந்த டைம்ல தான், அந்த மாதத்துல தான் இறங்கப்பட்டிருக்கு. சுஹூஃப் இப்ராஹிம் அப்பதான் இறங்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். குரானின் சிறப்புகள். அல்லாஹ் குரான் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் படித்தோம். மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியின் தெளிவான சான்றுகளாகும், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உரிய பிரித்தறியும் அளவுகோலாக இருக்கிறது. எல்லாமே அல்லாஹ் வந்து எல்லா ஆண்டிலிருந்து அரசன் வரை எல்லாத்துக்குரிய அஹ், பிரச்சனைக்கும் அல்லாஹ் அதில் தீர்வு வச்சிருக்கான். எல்லாரும் எப்படி வாழணுங்கிறது அல்லாஹ் தெளிவாக வச்சிருக்கான். எப்படி உலகம் படைக்கப்பட்டது எல்லாம் தெளிவா, எப்படி உலகம் அழியப் போகிறது எல்லாமே தெரியாம அதுக்குரிய சான்றுகளையும் அல்லாஹ் வச்சிருக்கான். சரியா? அல்லாஹ் குரானை புகழ் அல்லாஹ் குரானை புகழ் அதை நம்பி கட்டளை பின்பற்றிருந்த எங்களுக்கு வழிகாட்டியாகவும் அதே ஸோ பையினா தெளிவான சான்றுகள், அதாவது அவற்றை புரிந்து கொள்வதற்கு சங்கே 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 சந்தேகத்துக்குமே இடமில்லாத தெளிவான ஆதாரங்களாக உள்ளது. இந்த ஆதாரம் குரானின் உண்மைத்தன்மைக்கும் வழிகாட்டுதலுக்கும் வழிகேட்டிற்கு எதிரானதாகவும், நேரான பாதைக்கு வழிகாட்டுவதாகவும், தவறான பாதைக்கு எதிரானதாகவும், பொய்க்கும் உண்மைக்கும் இடையிலான வேறுபாட்டிற்கும் அனுமதிக்கப்பட்டவையும் தடுக்கப்பட்ட நிலையிலான வேறுபாட்டிற்கும் சாட்சியம் அளிக்கிறது. சரியா? ஸோ ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஃபமன் ஷஹிதமின்கும் ஷஹரி ஃபல்யசுமு. இந்த ஆயா வந்தோடனே யார் ரமலான் மாதத்தை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் நோன்பு வச்சிடணுன்னு இந்த வந்தோடனே எல்லாருமே நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? யாரு நோயாளியாகவோ இருந்தாங்களோ அவங்க தான் வந்து மற்ற நாளில் எடுத்து வைக்கிற மாதிரி அல்லாஹ் வசனத்தை தான். ஸோ அல்லாஹ் வந்து எனக்கு எளிமையை தான் நாடுறான், என்ன சிரமத்தை நாடுறதில்லை. சரியா?
நோன்பின் விதிகள். நோன்பு பற்றிய சில சட்டங்கள் என்ன? உதாரணம், பயணத்தின் போது கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கா வெற்றிக்காக பயணம் சொன்னார்கள். சரியா? ரமதான் மாதத்துல. அப்ப ஹதீஸ் பகுதி அடையும் போது பிறர் தம் நோன்பை முறித்துக் கொண்டார்கள். தம்முடன் இருந்தவர்களை அவ்வாறே செய்யுமாறு விட்டார். அதாவது ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம ரமதான் மாதத்துல பயணம் செய்றவங்க வந்து என்ன நோன்பு விடலாம், நோன்பு வைக்கலாம். அவங்களால பயணம் செய்ய முடிஞ்சாக்கும் நோன்பு வைக்கலாம். சரியா? ஈஸியா இருந்துச்சாக்கும் வைக்கலாம். அது இல்ல விடலான்னு விடலாம். இது 2க்குமே ஹதீஸ் இருக்கு. சரியா? அப்புறம் நோன்ப வச்சுட்டு 3க்குமே ஹதீஸ் இருக்கு. நோன்பு வச்சுட்டு அவங்களுக்கு சிரமமா இருக்கையில ரசூலுல்லாஹ் விட்டுருக்காங்க. ஸோ ரமதான் மாதத்துல பயணம் செய்ற நோன்பை விடலாம், நோன்பு வைக்கலாம். நோன்பு வச்சுட்டு பாதி வழில அவங்களுக்கு முடியலன்னா நோன்பு திறக்கலாம். இந்த 3க்குமே ஹதீஸ் இருக்கு. சரியா? பாருங்க, ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்காக ரமலான் மாதத்துல டிராவல் பண்ணாங்க. அப்ப ஹதீத் பகுதி அடையும் வரை சென்றார். பின்னர் அதன் நோன்பை முறித்துக் கொண்டார்கள். தம்முடன் இருந்தவரை அவ்வாறு செய்யுமாறு உத்தரவிட்டார்கள். சரியா? ஸோ 3 நோன்பு முறித்தது கட்டாயமானதல்ல. சரியா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம்போது நோன்பு சிலர் நோன்பு வைப்பாங்க, சிலர் நோன்பு வைக்க மாட்டாங்க. ஆனா யாரும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிற மாட்டாங்க. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து யாரும் கண்டிக்கல. "ஏன் நோன்பு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஒரு தடவ அபு தர்தான்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்தில் பயணம் கொண்டோம். அது அப்போது கடும் வெப்பமாக இருந்தது. எங்களில் ஒருவர் கடுமையான வெப்பத்தின் போது தனது கையை தலையின் மீது வைத்துக் கொள்வார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே நோன்பு வைத்தாங்களாம். ரவாஹாங்க மட்டும் தான். சரியா? நோன்பை முறித்தவர்கள் நன்மை செய்துள்ளனர். நோன்பை நோற்றவர்கள் மீது குற்றம் இல்லை. சரியா? ஸோ நோன்ப முறிச்சுட்டா நமக்கு தப்புன்னா கிடையாது. சரியா? அதுக்கும் இது சலுகை இருக்கு. ஆனா நோன்ப விடுறது சலுகை, அல்லாஹ் குடுத்தவங்களுக்கு சலுகை குடுத்துருக்கான். அத பிடிச்சுக்கொள்ளுங்க. அதுவும் சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? உங்களுக்கு சலுகை குடுத்துருக்கான். நோன்பு வைக்காம சஃபர்ல நீங்க ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லிட்டு. சரி, அத சலுகைய எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா, நான் அதிகமாக நோன்பு நோற்கிறேன். பயணத்தின் போது நான் நோன்பு நோற்கலாங்கிறது, நீ விரும்பினால் நோற்கலாம். விரும்பாட்டா நோன்பு முறிக்கலாம். நோன்பு கடினமாக இருந்தால் பயணத்தின் போது நோன்பை முறிப்பதே சிறந்தது என்று சொல்லியிருக்காங்க. சரியா? சுண்ணாவை புறக்கணித்து பயணத்தின் போது நோன்பை முறிப்பது வெறுக்கத்தக்கதுன்னு யாரு நம்புறாங்களோ, சரியா? அவங்க நோன்பு வைக்க வேணாம். ஐய்யய்யோ! நோன்பு முறிக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு ஒருத்தர் நெனச்சாங்களாக்கும், அவங்க டிராவல் பண்ணதுல நோன்பு வைக்க வேணாம். ஏன்னா அல்லாஹ் ஈஸியா தான் விரும்புறான். நீ கஷ்டப்படுறத அல்லாஹ் விரும்பல. ஸோ அது மாரி நோன்ப விட்டு நோன்பு வந்து தொடர்ச்சியா வைக்கணும்லாம் கிடையாது. நம்ம ரமதான் மாதம் மட்டும் தான் நம்ம தொடர்ச்சியா வைக்கணும். சரியா? அப்புறம் விட்டு எடுத்து வைக்கிற நோன்புகள வந்து நம்ம வந்து எப்படினாலும் விட்டாவது அ அ கன்டினியூஸா வச்சாலும் சரி, விட்டு விட்டு வச்சாலும் சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கடினமின்றி எளிமை. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ரா வ யுரீது பிக்குமுல் உஸ்ரா. அல்லாஹ் உங்களுக்கு எளிமையை நாடுகிறான், சிரமத்தை நாடுதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மக்களை எளிமையாக நடத்துங்கள். அவர்களுக்கு கடினமாக இருக்காதீர்கள். அவர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள். அவர்களை வெறுப்படைய செய்யாதீர்கள். சில பேர் அப்பா ஈஸி ஈஸின்னு சொல்லி நெறைய பேசி பேசி நம்மள ஒரு மாரி வெறுப்படைய செஞ்சுருவாங்க. இவ்வளவு கஷ்டமானதா சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி. சரியா? ஈஸியானத கொஞ்சமா சொல்லி, கொஞ்சமா நம்ம மற்ற மக்கள வெறுப்படைய சொல்லாம இருக்கணும். சரியா? இப்ப அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எமனுக்கு அனுப்பியபோது கூறினார்கள். மக்களை எளிமையாக நடத்துங்கள். அவர்களுக்கு கடினமாக இருக்காது. அவர் நற்செய்தி கூறுங்கள். அவர்களை ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். வேறுபடாதீர்கள். இப்ப என்னது? அ ஒரே கருத்து வித்தியாசத்துல ஒரே வேறு சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ணன் தம்பியே சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, எந்த ஜமாத்து அந்த ஜமாத்து. எல்லாரும் அல்லாஹ்வ வணங்குறோம். அல்லாஹ் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படி நடக்க போறோம். சரியா? இதுல இதுல நெறைய ஜமாத்து அந்த பிரச்சனைகள்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், வேறுபடாதீர்கள். எளிமையான ஹனீஃபியாவுடன் இஸ்லாமிய ஏகத்துவத்துடன் நான் அனுப்பப்பட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரியா? இஸ்லாமிய ஏகத்துவம் எளிமையான சுப்ஹானல்லாஹ். எளிமையானது, இனிமையானது இஸ்லாம். அதை வந்து நம்ம ரொம்ப டஃப்பானதா எல்லாருக்கும் நம்ம எடுத்து சரியா? அல்ஹம்துலில்லாஹ். யுரீதுல்லாஹு பிக்கும் யுஸ்ரா வலா யுரீது பிக்கும் யுஸ்ரா. அல்லாஹ் வலித்தக்குமிலு இத்தத்.
அல்லாஹ் உங்களுக்கு இனிமையை நாடி சிரமத்தினான். அதே நேரத்தில் என்ன செஞ்சுங்க, விட்ட நோன்புல பூர்த்தி செஞ்சிருக்கேன்னு சொல்கிறேன். நல்லா விஷயத்தில் கரெக்டாக இருக்கான் பாருங்க. ஆனால் விட்ட நோன்புகளை பூர்த்தி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு விஷயங்களை எளிதாக்கி விரும்பியதால் நோயிட்டு இருக்கும் போதும் பயணத்தில் போதும் மற்ற சூழ்நிலை நோன்பை முறிக்க அனுமதிக்கப்பட்டீர்கள். ஒரு மாதத்தில் நாட்களை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு மட்டுமே தவறவிட்ட நாட்களை ஈடு செய்யுமாறு அவன் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றும் போது அல்லாஹ்வின் என்ன நம்ம வணக்க வழிபாடு இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து கடைசியில் என்ன பண்ணுறோம், திக்ர் செய்யணும். வலி துக்கப்பிர் இதில் அதே மாதிரி சொல்கிறான், வலி துக்கப்பிருல்லாஹ் அலா மாஹதாக்கும். மற்றும் என்ன செய்யுங்க, நோன்பு முடிச்சுட்டு உங்களுக்கு வழிகாட்டியதற்காக நீங்கள் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தணும், தக்பீர் சொல்லுங்க. அல்லாஹ் தக்பீர் சூற வேண்டும் என்பது வழக்க வழிபாட்டை முடித்தோடனே அல்லாஹ் என்ன செய்யணும், நினைவு கூறணும். இதாக இன்னொரு இடத்துலயே வருது சூரத்தில் பார்க்குறேன், இதா கதைத்தும் மனாசிக்கும் பதக்கருள்ளாக கதிக்கிரிக்கும் அபாவுக்கும் அஷத்து திக்ரா. நீங்கள் மனாசிக்கல் சடங்குகள்லாம் நிறைவேற்றிய பிறகு என்ன செய்யணும், உங்கள் மூதாதை நினைவு கூறுவது போல அல்லது அதை விட அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, நினைவு கூறுங்க. ஜும்மா தொழிலே அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்கிறான். என்ன, இதா குதியத்து சொலாத்து ஃபன் தசிறு, உங்களுடைய தொழுகையை முடித்து விட்டால் பறந்து செல்லுங்க, பரவி செல்லுங்க. எங்க ஃபில்லறுதி பூமியில் பரவி சென்று வபுதகு மீன் ஃபதுல்லா, அல்லாவுடைய ஃபதுலை தெரிவிக்குங்க. ஆனால் அதே சமயம் என்ன செய்யுங்க, வதுக்குருல்லாஹு கசீரன் லல்லக்கும் துப்ளிஹூன். அது அவை போகிற வழியிலேயே அல்லாஹ் திக்கர் செஞ்சுக்கிட்டே போங்க, நீங்கள் வெற்றி பெறலாம். லல்லக்கும் திக்குங்கிறது நமக்கு நம்மளோட ரொம்ப ஈஸியான ஒன்று. எல்லா வணக்க வழிகாட்டுப்பாடுக்கு பிறகும் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்புறம் என்னது, மார்னிங், ஈவினிங் துவா. அதுவும் எல்லாம் சொல்லியிருக்கான் பாருங்க. துர்காஃபில் சொல்லி, சூரியன் உதிப்பதற்கு முன்னும் அது மறைவதற்கு முன்னும் இறைவனின் புகழை போற்றி துதி செய்கிறாக. இரவின் ஒரு பகுதியிலும் அவனை துதி செய்கிறாக. மற்றும் தொல்கலிக்கு பின்னரும். சரியா? ஸோ கடினமான தொல்கலிக்கு பின்னர் நம்ம தஸ்பி சொல்கிறோம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். சரியா? அது மாதிரி ஈதுல் ஃபித்ர் தினத்தில் என்ன செய்யுது, தக்பீர் கொடுங்க. நீங்கள் லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நன்றி கொள்வோம். நம்ம திக்ர் செய்யறதுனால இந்த அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வது சொல்லணும். தடைப்பட்டதை தவிர்ப்பதன் மூலம், கட்டளையிட்டதை பின்பற்றினால், கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமும், தடை செய்யப்பட்டதை தவிர்ப்பதன் மூலமும், நிர்ணயிக்கப்பட்ட எல்லைகளுக்கு இருப்பதன் மூலமும் அவனுக்கு கீழ்ப்படிந்தால், அப்போது நீங்கள் என்னவா இருப்போம், நன்றியுள்ளவர்கள் ஒருவராக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நான் ஃபில் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் நோன்பை நல்லபடியாக வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவானாக. அடுத்து நோன்பு முடித்த உடனே நம்ம விட்ட நோன்பு வைக்கிறதா, 6 நோன்பு வைக்கிறதாங்கிற கொஸ்டின் வரும். சரியா? 6 நோன்பு 2யும் சேர்த்து வைக்க முடியாது. சரியா? அதனால 2 கருத்துக்கள் இருக்கு. என்ன, ஆனா இப்ப சில பெண்களுக்கு 7 நாள் 8 நாள் ஒரு நோன்பு வையும், அதையும் திருப்பி ஒரு 6 நாளையும் சேர்த்து வைக்க முடியாது, சான்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட்டு 6 நோன்பு என்ன அந்த மாதம் பூரா வைக்கலாம். அடுத்து நம்ம விட்ட நோன்பு வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் நோஸ் த பெஸ்ட். அல்லாஹ் எல்லாம் அறிவானாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும், என்னுடைய பாவங்களையும், உங்களுடைய பாவங்களையும் மன்னித்து, என்னுடைய நன்மையிலும் உங்களுடைய நன்மையிலும் ஏற்றுக்கொண்டு, நம்ம அனைவருக்கும் முதல் அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் இடம் தருவானாக. ஆமீன், ஆமீன். யார் யாருக்கா என்னென்ன தேவைகளோ அல்ல எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன், ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.